ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாக்கா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் ஒரு பாசுமதி ரைஸ் 3 டம்ளர், ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி பாசுமதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கிறேன். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, அரை மணி நேரம் போதும். ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது மாதிரி தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உலை போட்டு சாப்பாடு வடிக்கிற மாதிரி ஒரு 70% 75% வேகிற அளவில் நம்ம எடுத்துடணும். நல்லா வெந்துருச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் சூப் வரவே வராது, சொதப்பிடும். ஸோ முக்கால் பதத்தில் நம்ம எடுத்துடணும். நல்லா உலை காயட்டும், நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் அப்புறமே. ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது மஷ்ரூம் ஒரு 3 பாக்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். இது மாதிரி லெமனும் உப்பு போட்டு பச்சை தண்ணியிலே நான் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஊறணுன்னா நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். அது அப்புறமே பார்க்கலாம். தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கெலாம் என்னென்ன தேவைனாக்கா, ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டம்ளர்னால் 3 வெங்காயம். 1 டம்ளர் வெங்காயம் அதிகமாக போடக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ 1 டம்ளர்னாக்கா 1 வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 3 டம்ளர்ன்றதுனால 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. கேரட் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லித்தலை கொஞ்சம், 2 மிளகாய். நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் கூட 2 மிளகாய் கூட போட்டுக்கோங்க. நான் 2 போட்டுக்கேன். ஏன்னா இதில் மிளகுத்தூள் சேர்ப்போம், இஞ்சி பூண்டு காரம் எல்லாமே இருக்குது. ஸோ நான் 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்து நான் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி ஒரு பெரிய அளவில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. மிளகுத்தூள், மிளகும் சீரகமும் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், உலை கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த ரைஸ் வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் போல போலன்னு உதிரியாக வரும். கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொதித்த உலையில் ரைஸை போட்டுடலாம். போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 70% 75% வெந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. ஸோ நம்ம முக்கால் பதத்துலேயே எடுத்துடணும். சாப்பாடை ஃபுல்லாக வேகக்கூடாது. பாருங்கள், நான் பாஸ்மதி ரைஸு நல்லா ஒரு 70% 75% இது மாதிரி பண்ணாக்கா இது மாதிரி வரும். இந்த பதத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். வடிக்கக்கூடாது, வடித்தா அதிலே புழுங்கி வெந்துடும். ஸோ நம்ம ஓட்டை இருக்க பாத்திரம் மாதிரி நம்ம வச்சுருந்தோன்னா சல்லடை மாதிரி அதில் சாப்பாடை வடித்து தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி சாப்பாடை உடனே ஆற வச்சுருங்க, இல்லைன்னா அப்படியே புழுங்கி சூட்லேயே வெந்துடும். ஸோ இது மாதிரி நல்லா ஜல்லடையில் போட்டு கஞ்சி தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. மறக்காமல் 1 ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போடணும் நம்ம. அப்போ தான் பொலபலன்னு உதிரியாக வரும். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. இது மாதிரி அரை பதத்தில் இந்த பாருங்கள், இப்படி எடுத்தால் இப்படி லைட்டாக இப்படி உடையணும். இந்த பதத்தில் நம்ம எடுத்துடணும். பாருங்கள், நான் ஒரு பெரிய வானல் எடுத்துருக்கேன். சாப்பாடு நல்லா கிளறதுனால பெரிய வானல் நான் எடுத்திருக்கேன். ஈஸியாக இருக்கணும் கிளறதுக்கு. சாப்பாடு அது லூஸாக இருக்கணும். அப்போ தான் சின்ன பாத்திரமாக இருந்தால் கிளறப்போ உடஞ்சிரும். நல்லா வானல் சூடேறட்டும். வானல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ்ன்றனால சாப்பாடு நிறையா இருக்குது இல்லைங்களா? ஸோ நான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிக்கிறேன். இப்போ தான் நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பூண்டு, இஞ்சி எல்லாமே ஒரே இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு லைட்டாக ஒரு கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்ல, லைட்டாக கலந்து விட்டுட்டு அதனுடைய நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட் இது நல்லா வதங்கட்டும். கேப்சிகம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கட்டும்.
நல்லா வதங்கட்டும். வந்து இந்த காய்கறிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காயில் கொஞ்சம் உப்பு பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்துலேயே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் போட்டு நல்லா பபிள்ஸ்லாம் வந்து நல்லா வேகுது பாருங்கள் எண்ணெயிலேயே. இது வேகிறப்பயே நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். மஷ்ரூம் இது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, 3 பாக்ஸு வாங்கி 3 டம்ளருக்கு நான் 3 பாக்ஸ் போட்டுக்கிறேன். வந்து இதை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தண்ணி வரும், தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு போடுங்க. வதங்குறப்ப தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே நம்ம பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணியே கொஞ்சம் கூட இல்லை பாருங்களேன், தண்ணியே கொஞ்சம் கூட இல்லை. இதை நல்லா வதங்க ஆரம்பிச்சோன்னா இதில் கொஞ்சம் தண்ணி வரும் பாருங்கள். அந்த தண்ணி போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கலந்து விட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் இது காய்களுக்கு போட்டோம். இப்போ வந்து இந்த மஷ்ரூம்காக நம்ம போட்டுருவோம் கொஞ்சம் உப்பு. நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நம்ம மஷ்ரூம் போட்டோன்னா எப்படி இருந்துச்சு, தண்ணியே இல்லாமல். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இந்த தண்ணி போகிற அளவுக்கு நம்ம இப்போ நல்லா வதக்கணும். மூடி வச்சுருந்ததுனால நல்லா வெந்து தண்ணி வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ இந்த தண்ணி போகிற அளவு நல்லா ஃப்ரை ஆகணும். தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொதிக்கட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி சுண்டிடும். தண்ணி சுண்டட்டும். சுண்டதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்துட்டு அப்புறமே நம்ம பார்ப்போம். பாருங்கள், நம்ம மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் தண்ணி நிறைய இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இது வந்து எண்ணெய் தான் இப்போ ஃபில்டர் ஆகி வருது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு, ஆயில் தான் வருது. தண்ணி ஃபுல்லாக நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் காரம் ஏறும். இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லை மிளகு சீரகமாக, அதை வந்து நான் கொஞ்சம் இதில் காரத்துக்கு போட்டுக்கிறேன். ரைஸ்க்கு அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா இன்னும் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த காரம் ஏறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் சீக்கிரமாக அது வந்து நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா மிளகு தூள்லாம் சேர்ந்து கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்களேன், தண்ணியே வரல பாருங்கள். ஃபுல்லாக இது ஆயில் தான் பாருங்கள், ஆயில் தான் பிரிஞ்சு வருது. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. அதில் நல்லா மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு, வெஜிடபிள்ஸ்லாம். இந்த நேரத்தில் நம்ம ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கிட்டு ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கிறேன் நான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் அப்படியே இந்த சாப்பாடு நீங்கள் வந்து வடிக்கிற இது தான் இருக்குது. இந்த ரைஸை குழஞ்சிடுச்சுன்னா எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சாப்பாடு வடிக்கிறப்ப மட்டும் ஒரு 70% வந்தோடனே நம்ம வடிச்சிடணும்.
அது சாப்பாடு வடிக்கிற மாதிரி வடிக்காமல் நான் சொன்ன மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும் உடனே ரைஸ் நல்லா ஆறி இருந்தால் தான் நம்ம இந்த வெஜிடபிளோட நம்ம கலக்கிறப்ப மஷ்ரூமோட கலக்கிறப்ப உடையாமல் வரும் ரைஸு. சூடாக இருந்துச்சுன்னா எல்லாமே உடஞ்சிக்கும் இல்லைங்களா? ஸோ நல்லா ஆற வச்சிடணும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டணும். நம்ம முக்கால் பதத்தில் வேக வச்சோம் இல்லைங்களா? இப்போ இதோட இந்த ரைஸோட இந்த காரம் நம்ம தாளித்து வச்ச அந்த வெஜிடபிள்ஸோட இது உப்பு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு காரம்லாம் இதில் ஏறணும் இல்லைங்களா? ஸோ நம்ம 70% வேக வச்சதுனால இப்போ இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா அப்படி ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஒரு 2-3 நிமிஷம் இப்படி வச்சிங்கனாவே போதும். ரைஸ் வந்து நல்லா வெந்துடும். இதோட மிங்கிள் ஆகி இதனுடைய காரம் உப்பு எல்லாமே இதில் ஏறிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பூனில் பாருங்கள் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம சாப்பாடு வடித்து இந்த பாசுமதி ரைஸில் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் சாதாரண ரைஸில் கூட செய்யலாம். இதில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட், அவ்வளோதான். நீங்களே இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் புது ரெசிபியோட. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.